ദേവികുളം മണ്ഡലത്തിൽ NDA അധികാരത്തിൽ എത്തിയാൽ മണ്ഡലം നേരിടുന്ന വിവിധ വിഷയങ്ങളിൽ പരിഹാരം കാണുമെന്ന് BJP മുൻ തമിഴ്നാട് അധ്യക്ഷൻ K. അണ്ണാമലൈ. ഭൂമി, പട്ടയ വിഷയങ്ങളും വന്യജീവി വിഷയവും മണ്ഡലത്തിൽ നിലനിൽക്കുന്നുണ്ട്. വീടില്ലാത്ത തോട്ടം തൊഴിലാളികളുടെ പ്രശ്നമടക്കം S. രാജേന്ദ്രൻ ദേവികുളം മണ്ഡലത്തിൽ വിജയിച്ചെത്തിയാൽ പരിഹരിക്കുമെന്നും K. അണ്ണാമലൈ മൂന്നാറിൽ NDA പൊതുസമ്മേളനത്തിൽ സംസാരിക്കവേ വ്യക്തമാക്കി. இந்தியாவை விட்டு வெளியேற பிறகு மூணாறுடைய பட்டண பட்டயம் தீர்வு அது நிச்சயமாக அடுத்த 5 ஆண்டு காலத்தில் மத்திய அரசுடைய உதவியோடு இதை நான் தீர்ப்பேன் என்கின்ற உறுதியோடு நின்று கொண்டிருக்கின்றார். அது மட்டுமல்ல, கேரளாவில் குறிப்பாக இந்த இடுக்கி மாவட்டத்தில் மூணாறு பகுதியில் இந்த பகுதியில் 2021க்கு பிறகு நம்முடைய ஜாதி சான்றிதழ் வாங்குவதும் கூட கொஞ்சம் கஷ்டமாக இருக்கு. ஒரு பக்கம் கம்யூனிஸ்ட் அரசு என்னவெல்லாம் செய்ததை தடுத்து நிறுத்திக் கொண்டிருக்கின்றார்கள். அதனால் அரசியலமைப்பு சட்டத்தில் ஒரு திருத்தத்தை கொண்டு வந்து அதற்கான முழு முயற்சியில் இறங்குவேன் என்கின்ற நம்பிக்கையோடு நம்முடைய அண்ணன் அவர்கள் நம்முடைய கட்சியில் இணைந்து பயணம் செய்து கொண்டிருக்கின்றார்கள். அவர்களுக்கும் நீங்கள் வாய்ப்பளித்து அந்த தேர்தலை வெற்றி பெற செய்யும் பொழுது மட்டும்தான் அவருடைய குரல் டெல்லியில உரக்க கேட்கும். அதற்காக அவர் வெற்றி பெற வேண்டிய கட்டாயம் இந்த தொகுதியில் நமக்கு இருக்கிறது. அருமை சொந்தங்கள், நான் எத்தனையோ இடத்துல பார்த்திருக்கிறேன். நம்முடைய பிரதமர் அவர்கள் 2018 ஸ்ரீலங்கா போனாங்க. அங்க நுரையாளி என்கின்ற மலை பிரதேசத்துக்கு போனாங்க. நம்முடைய தமிழ் சொந்தங்கள் 250 ஆண்டுகளுக்கு முன்பு அந்த தோட்ட வேலைக்கு சென்று நுரேலியா கேண்டி பகுதியில் தோட்ட தொழிலாளர்களாக இருக்கின்றார்கள். அதை பார்த்தவுடன் பிரதமர் சொன்னார், 30,000 வீடு நாங்கள் கட்டி கொடுக்கின்றோம் என்று. இலங்கையில் இருக்கக்கூடிய தமிழ் தோட்ட தொழிலாளர்களுக்கு 30,000 வீடு நாம் கட்டி கொடுத்து அதை திறந்திருக்கின்றோம். இன்னைக்கு ராஜேந்திரன் அதை ஒரு சங்கல்பமாக எடுத்திருக்கின்றார்கள். இந்த பகுதியில் எல்லாம் லைன் வீடுகளாக இருக்கு. எத்தனையோ வீடுகள் பிரிட்டிஷ் காலத்தில் கட்டப்பட்ட வீடுகள். ஒரு தீ வந்தாலும் கூட அங்கே பிரச்சனை ஆகிறது. அதனால 50,000 வீடுகளை நான் பிரதமர்கிட்ட பேசி இந்த பகுதியில் இருக்கிற தோட்ட தொழிலாளர்கள் கொண்டு வருகின்றனர் என்கின்ற பெரிய உறுதிமொழியோடு அண்ணன் ராஜேந்திரன் அவர்கள் போராடி கொண்டிருக்கின்றார்கள். வடகிழக்கு பிரச்சனை ரொம்ப அதிகமா இருக்குது. யானை பிரச்சனை, புலி பிரச்சனை, இன்னைக்கு மக்கள் வளர்த்தக்கூடிய நம்முடைய செல்ல பிராணிகள் இருந்து மாடுகள் இருந்து அடித்துக் கொள்ளப்படுகிறது. இதற்கு ஒரு நிரந்தர தீர்வு வேண்டும். அந்த தீர்வுக்கும் நமக்கு ஒரு நல்ல பேசக்கூடிய சட்டமன்ற உறுப்பினர் அண்ணன் ராஜேந்திரன் அவர்கள் தேவைப்படுகின்றார்கள். அவர்களுக்கு தாமை சின்னத்தில் ஏப்ரல் 9ஆம் தேதி வாக்களிக்க வேண்டிய கட்டாயம் நமக்கு இருக்குது. அருமை சொந்தங்கள், இன்னைக்கு பாருங்க, நம்முடைய டூரிஸ்ட் நண்பர்கள் இந்தியா முழுவதும் இன்னைக்கு மூணாறுக்கு வர்றாங்க. ஆனா டிராபிக் ஜாம் பாருங்க, எவ்வளவு டிராபிக் ஜாம் ஆகுது. உள்ளூர்ல இருக்கக்கூடிய மக்கள் உங்களுக்கு பிரச்சனை, இங்கே டூர் வரக்கூடிய மக்களுக்கு பிரச்சனை. ஒரு டிராபிக் ஜாம்ல மாட்டினா 2 மணி நேரம் 3 மணி நேரம் டிராபிக் ஜாம்ல மாட்டுறாங்க. எனக்கும் கூட ஒரு 7 கிலோமீட்டர் வருவதற்கு 1 மணி நேரம் ஆகியிருக்கு. அதனால தாமதமா நான் வந்தேன்.